ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். நம்ம தமிழ்நாட்டில என்ன திட்டங்கள்லாம் புதுசா வருதோ இல்லையோ அப்படிங்கிறது தெரியல. ஆனா நெறைய புதுசா பஸ் மட்டும் நெறைய புதுசா இறக்கிட்டே இருக்காங்க. அது எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. நம்ம ரோட்ல போகும்போதே பரவாயில்லையே, நம்ம ஊர்ல எப்படி ஒரு பஸ் போகுது அப்படிங்கிற மாரி பார்க்குற மாரிலாம் நெறைய பஸ்லாம் வந்துருச்சு. நெறைய ஏசி பஸ் பார்த்திருப்பீங்க. அப்புறம் டபுள் டெக்கர் பஸ் பார்த்திருப்பீங்க. லோக்கல்ல ஓடக்கூடிய பஸ்ஸுகளே நெறைய புதுசா பஸ் எல்லாம் வந்துருச்சு. எலக்ட்ரிக் பஸ் எல்லாம் வந்துருச்சு. சரி, இப்போ வந்து புதுசா ஒரு ஆம்னி வால்வோவுடைய ஒரு ஆம்னி பஸ் வந்து இறக்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மீட்டர் நீளம் உள்ள ஒரு பெரிய பஸ்ஸு. பார்க்கும்போதே சூப்பரா இருக்கு. நம்ம ஊர்லயே அந்த பஸ் இறக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து இதெல்லாம் இறக்கியிருக்காங்க. இதெல்லாம் பெரிய விஷயமா பேசுறியாடா அப்படின்னு கேட்கலாம். ஆனா நீங்க எல்லாருமே மத்த ஊருக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியும். பரவாயில்லையே, நம்ம ஊர்ல இந்த இதெல்லாமே இருக்கே அப்படின்னு நமக்கே தோண ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி தான் இந்த பஸ் இருக்கு. இந்த பஸ்ஸோடைய ஃபெசிலிட்டீஸ் அப்படிலாம் என்ன அப்படின்னு இந்த பஸ் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் கண்டிஷன் பஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் இல்லாம டிரைவர் சீட்டுக்கே வந்து அவரு அதுல உட்கார்ந்தா தூங்கிருவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரா இருக்குது. கீழ அவரோட ஷீட்டுமே வந்து ஏர் கண்டிஷன் ஷீட்டோட வச்சிருக்காங்க. நீங்க அது காரா இல்ல பஸ்ஸா அப்படிங்கிறதே டவுட் வர மாதிரி அளவுக்கு தான் வந்து டிரைவரே ஃபீல் பண்ற அளவுக்கு அதோடைய ஸ்டேரிங்கா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நெறைய அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நெறைய திங்ஸா இருக்கட்டும், கியர் பாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்படியே ரொம்ப சூப்பரா கார்ல இருக்கிற மாரியே வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க எவ்வளோ ஸ்பீடா போறதா இருந்தாலும், இல்ல ஒரு ஹீல்ஸ் ஏற மாரி இருந்தாலுமே, எந்த இடத்துலயுமே வந்து உங்களுக்கு பிரேக் எல்லாமே வந்து சூப்பரா, அதாவது இன்ஜின் பிரேக்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஏபிஎஸ் பிரேக்கா இருக்கட்டும், இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே உள்ள வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பஸ்ஸுடைய வீடியோ, அதாவது உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, வெளியும் பார்த்தீங்கன்னா, அதோடைய வீடியோ வந்து எடுத்து போட்டுருக்காங்க. வைரல் ஆயிட்டு இருக்குது. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும். இந்த பஸ் நம்ம ஊர்ல எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 பஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இறக்கிறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ அதாவது ஃபுல்லா இறக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. இப்போதைக்கு ஒரு 8 பஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்போ இறக்கியிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அந்த பஸ் எல்லாமே வந்துரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 51 பேர் வந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. பஸ் லுக் பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அதாவது ஒரு வால்வோ பஸ் வந்து இது இப்பதான் புதுசா இறக்கியிருக்காங்க. இந்த பஸ்ல இருக்கக்கூடிய இன்ஜின் இதுதான் மெயினா வந்து சொல்லணும் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். 11 லிட்டர் D11K 6 சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இருக்கிற இன்ஜின்லயே இந்த இன்ஜின் தான் பெரிய இன்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா 410 HP பவர் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த பஸ் பார்க்கும்போதே ஓகே, இது நம்ம பரவாயில்லை, நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய பஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போதே ஆச்சரியமா இருக்கு. சோ இந்த பஸ்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லிருப்பாங்க.